வணக்கம். பிரபஞ்சன் ஐயா அவர்களின் அமரத்துவம் தொடர்ச்சி 4. கண்ணை மூடுனா மனசு அலையும். கும்பகோணத்தில் 6ஆம் வகுப்பில் சேர நான் போனேன். வாத்தியாருக்கு வேஷ்டியும் துண்டும், அவர் சம்சாரத்துக்கு புடவையும் சோழி துண்டும், அவர் பெண் புஷ்பவல்லிக்கு தாவணி பாவாடையும் பணமும் தங்க காசு ஒன்றும் தட்சணையாக வச்சு கொடுத்தாரு அப்பா. வாத்தியார் கண்ணீர் மல்க என்னை வாழ்த்திய காட்சி இன்னும் என் நினைவில் இருக்கு வைத்தி. ஊர் எல்லை வர மாட்டு வண்டிக்கு பின்னே வந்து என்னை பிரிய முடியாமல் பிரிந்தாள் புஷ்பவல்லி. பெரிய தனக்காரர் மகன் சிவலிங்கம் ஊரிலேயே இருந்தான். ஒற்றைக்கு ஒரு மகன் இருக்கிற சொத்தை கட்டி ஆண்டா போதும் என்று விட்டார் தனக்காரர். கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து போய் கொண்டிருந்தானாம் சிவலிங்கம். அப்புறம் அவன் செய்கிற விஷயம் பொறுக்க முடியாமல் அவனை பள்ளிக்கு வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம் வாத்தியார். பெண்கள் வேறு படிக்கிறார்களே. நான் விடுமுறையில் வரும்போதெல்லாம் சிவலிங்கத்தை பார்த்து பேச தவறுவது இல்லை. நான் பள்ளி இறுதி வகுப்பு முடித்து கல்லூரியில் சேர்ந்தேன். சிவலிங்கம் மைனராக தெரிந்தான். கழுத்தில் தங்க செயின், மஸ்லின் ஜிப்பா, வெளியே தெரியும் வலை பனியன், மயில்கண் வேஷ்டியை இறுக்கி கட்டிய பெல்ட்டு, கையை சுருட்டி புஜத்துக்கு ஏற்றி இருப்பான். எந்நேரமும் வெற்றிலை சீவல் போதாதென்று கையில் வில் சிகரெட் டின்னும் தீப்பெட்டியும். சிவலிங்கம் படிக்கவில்லை என்றால் என்ன? பள்ளிக்கூடம் வளர்ந்தது. அதை அரசாங்கம் தொடக்கப்பள்ளியாக அங்கீகாரம் செய்திருந்ததாக அறிந்தேன். வாத்தியாரை பார்க்க போகையில் புஷ்பவல்லியும் பார்த்து பேசினேன். வாத்தியார் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. புஷ்பவல்லி தேர் மாதிரி வளர்ந்திருந்தாள். மேலே படிக்க வேண்டியதானே என்று கேட்டேன். அம்மா போனப்புறம் அப்பாவுக்கு சமைத்து போடவும் பள்ளிக்கூடத்தை மேற்பார்வை பார்க்கவும் வேண்டியிருக்கே என்றாள். உண்மைதான், எனக்கும் சேர்த்து நீயே படி என்றாள். அவள் கண்களில் உண்மையான அன்பும் நிறைவும் தெரிந்தது. அந்த முறை எனக்கு அவள் ஒரு பேனா கொடுத்தாள். ஒரு கண்ணங்கரிய பிளாக் பேர்ட் பேனா. ஊருக்கு வரும்போதெல்லாம் வா என்று வேண்டிக் கொண்டாள். வாத்தியார் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்ததாக சொன்னார். பையன் படித்திருக்க வேண்டும் என்றார். நாளை மத்தியானம் சாப்பாடு உனக்கு இங்கேதான் என்றாள் புஷ்பவல்லி. போயிருந்தேன். கத்தரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் பருப்பு உசிலி, கேரட், தயிர் பச்சடி, மசால் வடை, பாயாசம், அப்பளம் என்று அமர்க்கலப்படுத்தி விட்டாள் புஷ்பவல்லி. என்ன தடபுடல் என்றேன். அடுத்த வாட்டி நீ வரும்போது நான் இங்கே இருப்பேனோ அங்கே இருப்பேனோ. அங்கேன்னா எங்கே விளங்கலையே. நிஜம்மா? நிஜம்தான். அங்கேனா எங்கே? போ போ முத்து, எனக்கு வெட்கமாக இருக்குது. புஷ்பவல்லிக்கு வெட்கம் அழகாகத்தான் இருந்தது. முகம் அள்ளி மாதிரி சிவந்து விட்டது. வாத்தியார் கண்ணிறைய பூரிப்போடு எங்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார். நான் விடுவேனா? அங்கேன்னா எங்கேன்னு சொல்லலையே. என் வீட்டுக்காரர் ஊரிலே சொல்லிவிட்டு முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். அதுதான் அவளை நான் கடைசியாக பார்த்தது. ஏன், கல்யாணமாகிவிட்டதா? இல்லை, செத்து போனாள். தற்கொலை. நான் பட்ட படிப்பின் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன். என்னை தேடி தபால்காரர் வந்திருப்பதாக சொன்னார்கள். நான் வகுப்பிலிருந்து எழுந்து வெளியே வந்தேன். தபால்காரர் இல்லை, ஊரிலிருந்து வந்த ஆள். என்ன என்றேன். புஷ்பவல்லி செத்து போயிற்று என்றார்கள். நான் போவதற்குள் பஞ்சாயத்தார் முடிவு பண்ணி புதைத்து விட்டிருந்தார்கள். வாத்தியார் பேசும் நிலையில் இல்லை. நான் 2 நாட்கள் தங்கியிருந்தேன். புறப்படும் போது பஸ் நிலையம் வரை வந்தார் வாத்தியார். பஸ்ஸுக்கு பின்னால் கரி போட்டு சக்கரத்தை சுற்றி கொண்டிருந்தார்கள். இன்னும் பஸ் கிளம்ப நேரம் இருந்தது. இப்பவாவது சொல்லுங்கள், புஷ்பவல்லி எப்படி செத்தாள்? வயிற்று வலிதான் காரணமா? இல்லை. வேற? அவமானம் தாங்காமல் செத்து போனாள். அவமானமா? ஆமாம். மனம் விரும்பாத ஒருத்தன் தொட்டுட்டா சில பெண்கள் உடம்பை அழிச்சிக்கிறது இல்லையா? யார் அவன்? நடந்துவிட்ட சமயத்தில் யாரோ வரும் சப்தம் கேட்டு ஓடி இருக்க வேண்டும். இடுப்பு பெல்ட்டும் வில் சிகரெட்டினும் மட்டுமே சாட்சியங்களாக இருந்தன. போலீஸில் இதை நீங்கள் சொல்லியிருக்கணும் சார். அவர் சில கணங்கள் மௌனமாக இருந்து விட்டு சென்றார். புஷ்பவல்லி ஏறக்குறைய கரஸ்பாண்டன்ட் மாதிரி வேலை பார்த்தவள். விஷயம் இப்படி ஆயிற்று என்று செய்தி வெளியே போனால் பள்ளிக்கூட வளர்ச்சி பாதிக்கப்படும். பெண்கள் படிக்க வருவது நின்றுவிடும். சிவலிங்கத்தை ஜெயிலுக்கு அனுப்பிவிடலாம். அதனால் வரும் கேடுகளை யோசிக்க வேண்டாமா? போனவள் திரும்பி வரப்போகிறாளா? பள்ளிக்கூடம், அதன் கௌரவம் முக்கியம் இல்லையா? பொது நன்மையை உத்தேசித்து நம்ம தனிப்பட்ட சுக துக்கங்களை கட்டுப்படுத்திக்க வேண்டாமா? சரி சார், ஆனாலும் ஒரு அயோக்கியனை இப்படி உழவ விடலாமா? கல்லறிந்து கொள்ள வேண்டாமா? வாத்தியார் அமைதியாக சொன்னார். நாம் உயிரை கொடுத்தோமா? அதை எடுக்க நமக்கென்ன உரிமை? அவன் மனம் அவன் கொள்ளுமே.
அவனும் ஒரு நாளைக்கு திருந்தத்தான் செய்வான். நான் புறப்பட்டேன். வாத்தியார் சொன்னபடி தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளியாகியது. உயர்நிலைப்பள்ளியாகி இப்போ பொன்விழாவும் கொண்டாடுது. நானும் கலந்துக்க வந்துட்டேன். வாத்தியார் நிறைய வாழ்வு வாழ்ந்து 70வது வயசுல தான் இறந்தார். சாரை நான் பார்த்திருக்கேனே. தள்ளாத வயசுல தானே பொங்கி தின்னுக்கிட்டு தானே தன் வேஷ்டியை துவச்சிக்கிட்டு ஊருக்கு உபகாரியமா உத்தமரா வாழ்ந்து செத்தார். அவர் இருந்து பார்க்க வேண்டிய கொண்டாட்டத்தை நான் இருந்து செய்ய வேண்டிய வந்ததே. அண்ணா, வருத்தம் நன்றாகவே தெரிந்தது. அப்பா, கோயில் வரைக்கும் போய் வர்றோம் நானும் அம்மாவும் என்றபடி உள்ளே இருந்து வந்தால் ஒரு 20 மதிக்கத்தக்க பெண்.